சற்றுமுன் வெளியான தகவல். ஒரு வருடமாக பொட்டு தங்கம் கூட வாங்காத ஆர்பிஐ. என்ன காரணம் என்பது இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ 2025 நிதியாண்டில் இதுவரை தனது தங்க இருப்புகளில் எந்த மாற்றமும் செய்யாமல் அதே அளவை தொடர்ந்து பராமரித்து வருகிறது. தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடாக பார்க்கப்படுவதால் அதன் விலை குறையும் போது வாங்கலாம் என்ற எண்ணத்தில் ரிசர்வ் வங்கி இருக்கலாம் என கருதப்படுகிறது. இதற்காகவே உலகளாவிய வர்த்தகம் மற்றும் அரசியல் நிலையற்ற தன்மை காரணமாகவே கடந்த 5 ஆண்டுகளில் தங்கத்தின் விலை 80% உயர்ந்துள்ளது. இதற்காக சமீபத்திய தரவுகளின்படி ரிசர்வ் வங்கியின் தங்க கையிருப்பு இந்த ஆண்டு மார்ச் இறுதி முதல் மே இறுதி வரை 880 மெட்ரிக் டன்களாக நிலையாக உள்ளது. இது ஒரு வருடத்திற்கும் மேலாக இந்த கொள்முதலிலும் இல்லாமல் ஒரே மாதிரியாக இருக்கிறது. இந்திய ரிசர்வ் வங்கி ஏன் தங்க இருப்பை அதிகரிக்கவில்லை என்று தெரியுமா? அதாவது சிட்டி ஸ்விட்ச் ஆராய்ச்சி பிரிவு ஐசிஐசிஐ வங்கி ஆகியவற்றின் விலை கணிப்புகள் ஒரு டிராய் அவுன்ஸ் தங்கம் $3445 இருந்து பெரிய அளவில் குறையும் என்று கூறுகிறது. உலகளாவிய அரசியல் பதட்டங்கள் குறையக்கூடும் மற்றும் அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை குறைக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. இதனால் ரிசர்வ் வங்கி தற்போது தங்கம் வாங்குவதை நிறுத்தி வைத்து உள்ளது. உலக அளவில் மத்திய வங்கிகளில் 95% வங்கிகள் அடுத்த 12 மாதங்களில் தங்க இருப்பை அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகிறது. இது கடந்த ஆண்டு 81% இருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனால் எதிர்காலத்தில் ஆர்பிஐயும் தங்கத்தை அதிகம் வாங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய ஆண்டு அறிக்கையின்படி நிகர வழிகாட்டு சொத்துகளில் தங்கத்தின் பங்கும் மார்ச் 2024 இறுதியில் 8.3% இருந்தது. இது மார்ச் 2025 இறுதியில் 12% உயர்ந்துள்ளது. தங்கம் விலையின் பொறுத்தவரை அடுத்த என்ன நடக்கும் என்ற கேள்விகள் மக்கள் பலரிடமும் எழுந்துள்ளது. கடந்த ஒரு வருடத்தில் தங்கம் விலையானது 40% உயர்ந்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் இதுவரை 27%க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது என்று தெரிய வந்துள்ளது. ஆனால் இதற்காக கடந்த ஒரு மாதமாகவே தங்கத்தின் விலையானது ஒரு குறுகிய வரம்புகளுக்கே வர்த்தகமாகி வருகிறது. இதற்காக ஒரு அவுன்ஸ் தங்கமானது சுமார் $3350 என்ற அளவில் விற்பனையாகி இருக்கிறது. இதனால் கடந்த ஒரு சில மாதங்களாக தங்கம் விலையில் பெரிய மாற்றம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதேபோல பெரிய அளவில் அதிர்ச்சி தரும் சரவுகளும் இல்லை. இந்தியாவில் தங்கம் விலை நிலவரம் பொறுத்தவரை இந்தியாவில் இன்றைய தங்கம் விலையானது 97,570 உள்ளது. கடந்த ஒரு சில வாரங்களாக தங்கம் ஒரு குறுகிய வரம்புகளையே வர்த்தகமாகி வருகிறது. அதேபோல தமிழ்நாடு இன்னுயிர் நம்மை காக்கும் 48 திட்டம். இதற்காக சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் நோக்கில் விபத்து ஏற்பட்ட முதல் 48 மணி நேரத்துக்கு கட்டணமில்லா உயிர்காக்கும் அவசர மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் 48 திட்டம். இதை குறித்து முழுமையாக பார்ப்போம். சமீப காலமாகவே சாலை விபத்துகளில் உயிரிழப்பவர்களை
எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சாலை விபத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு உயிர் இறப்பிலும் அந்த நபர் மட்டுமல்லாமல் அவரின் ஒட்டுமொத்த குடும்பமும் பல்வேறு சோதனைகளுக்கு ஆளாகி இருக்கின்றன. இவ்வாறாக சாலை விபத்துகளில் பெரும்பாலும் இளம் வயதுடையவர்களே அதிகம் மரணமடைகின்றன. இதற்காகவே தமிழக அரசு இன்னுயிர் காப்போம் திட்டம் என்ற சிறப்பு வாய்ந்த திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. தற்போது இந்த திட்டத்தின் நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் என்று இங்கே பார்ப்போம். தமிழ்நாடு அரசு சாலை பாதுகாப்பை மேம்படுத்தவும், சாலை விபத்துகளை குறைக்கவும், சாலை விபத்தில் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கவும் பல்வேறு வகையான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் இந்த சாலை விபத்தினால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை குறைப்பதற்காக 18 டிசம்பர் 2021 அன்று இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் 48 திட்டம் என்ற உயிர்காக்கும் அவசர சிகிச்சை திட்டத்தை தொடங்கி இருக்கிறது. இந்த திட்டத்தை செங்கல்பட்டு மாவட்டம் மேன்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதில் சாலை விபத்துகளில் உயிர் போவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது நேரமும் காலமும் தான். குறிப்பாக விபத்து ஏற்பட்ட முதல் 48 மணி நேரம் மிக முக்கியமானவையாக கருதப்படுகிறது. அதைத்தான் மருத்துவர்கள் கோல்டன் ஹவர்ஸ் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்துக்குள் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை கிடைத்துவிட்டால் உயிரை காப்பாற்றிவிட முடியும். இதனால் எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் விபத்து ஏற்பட்ட முதல் 48 மணி நேரத்தில் அரசு அல்லது தனியார் மருத்துவமனையில் சேர்த்து அவரிடத்தில் பணம் இருந்தாலும் இல்லை என்றாலும் அரசு சார்பில் 2 லட்சம் வரையிலான அவசர மருத்துவ சிகிச்சைகளை செய்து உடனடியாக அவரின் உயிரை காப்பாற்றுவதே நம்மை காக்கும் 48 திட்டத்தின் முக்கியமான நோக்கமாகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த திட்டமானது தமிழகத்தில் அதிகம் விபத்துகள் நடைபெறும் இடங்களுக்கு அருகில் உள்ள அரசு அல்லது தனியார் மருத்துவமனைகளில் முதல் 48 மணி நேரத்துக்குள் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேலும் இந்த முதல் 48 மணி நேரத்தில் மேற்கொள்ளப்படும் அவசர மருத்துவ சிகிச்சைக்கான செலவை அதிகபட்சம் ரூபாய் 2 லட்சம் வரை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.